அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆயுத பூஜை இல்லையா, அதனால கத்தியும் சுத்தியும் சின்னமா வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த கம்யூனிசத்தை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு களை எடுக்க போறோம், கதிர் எடுக்க போறோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி தீபாவளிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்டிகை அப்படின்னு சொன்னா அது ஆயுத பூஜை, அதுக்கப்புறம் வருகின்ற சரஸ்வதி பூஜை. வேற ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டிலலாம் சைக்கிள் கிடையாது. பக்கத்து வீட்டு அங்கிள் அவர் தான் சைக்கிள் வச்சுருப்பார். ஆயுத பூஜை அன்றைக்கி காலையிலே என்னை கூப்பிட்டுருவார், டே வாடா இன்றைக்கி சைக்கிளை வந்து தொடச்சி பூஜை போடணும் அப்படின்னு. அவர் ஒரு தீவிர நாத்திகர். சொல்லப்போனால் அந்த சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பாலேருந்து என்னை சுற்றி இருந்தவர்கள் நிறைய பேர் வந்து நாத்திகவாதிகள். ஆனால் அவங்களுடைய கொள்கையை என் மேலே திணிச்சது கிடையாது. நீ வந்து கடவுளை கும்பிடாத அப்படின்னு என்கிட்ட ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நானே வந்து அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கம்யூனிசம் அப்படின்றதெல்லாம். ஸோ அந்த சைக்கிளை வந்து தேங்காய் எண்ணெயை போட்டு தொடன்னு தொடச்சி பளபளன்னு ஆக்கி அதில் இந்த பலூன் எல்லாம் கட்டுவாங்க தெரியுமா, அந்த ஸ்போக்ஸ் நடுவில். அது சோகா கட்டணும், இல்லாட்டா டொப்புன்னு உடஞ்சிரும். அந்த பலூனை அழகாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டும்போது ஏதோ பைக்கில் வரா மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த காலத்துலாம் எங்கேயாவது ஒரு புல்லட்டு ஒரு ராஜ்தூத் அவ்வளோதான். அதனால் இதில் போனால் அது ஒரு தனி கெத்து. அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்த காலங்களிலும் அந்த ஆயுத பூஜைன்றது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு முழுக்க வேலையை செய்ய மாட்டோம். இல்லைங்க இன்னைக்கு ஆயுத பூஜை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பளபளன்னு தொடச்சி அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வைக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் வெறும் கம்ப்யூட்டர்கள் மட்டுமே வந்த பிறகு கம்ப்யூட்டருக்கு குங்குமம் வைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் மேடம் ஏதாவது கூப்பிடு, அருண் அது எங்கன்னு, நோ 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 இன்னைக்கு ஆயுத பூஜை, இது பாருங்க எங்களுடைய கலாச்சாரம் அது, நாங்கள் எதுவும் வேலை செய்ய மாட்டோம்னு. அண்டு சரஸ்வதி பூஜையை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி அந்த பாட புஸ்தகங்கள் நோட்டு புஸ்தகங்கள் அதெல்லாம் வந்து பூஜையில் வைப்பாங்க. அழகாக அட்டை போட்டு அந்த குங்குமம்லாம் வச்சு 3 நாள் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா ஒரு சம்பிரதாயம் சொல்லுவாங்க. அதனாலேயே அந்த சரஸ்வதி பூஜை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சோதனையாக இந்த காலாண்டு தேர்வு முடிஞ்சு லீவ் வருது பாருங்க, அப்போ தாங்க இது வரும். இந்த வாத்தியாருங்க சும்மா இருக்க மாட்டாங்க. லீவில் வந்து அந்த கொஸ்டின் பேப்பருக்கெல்லாம் ஆன்சர் எழுதிட்டு வாங்க. அதான் பரீட்சையில் தான் எழுதிட்டோமே, எதையோ ஒன்று மார்க் போட போகிறீங்களா அப்படின்னா எல்லாத்தையும் எழுதிட்டு வரணும் அப்படின்வாங்க. இது அந்த சரஸ்வதி பூஜையில் நம்ம அதை வச்சு போட்டு அதுக்கு முன்னாடிலாம் நம்ம எழுத மாட்டோம். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு கடைசி 1 நாள் 2 நாள் உட்காந்து அம்மா நீ கொஞ்சம் எழுதி கொடுமா இப்படின்லாம் அது ஓடிட்டுருக்கும். சரி, இப்போ கம்யூனிசத்துக்கு போவோம். அன்பே சிவம் இந்த படம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து மாதவனுக்கும் கமல்ஹாசனுக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு உரையாடல் நடக்கும். மாதவன் கேட்பார், என்ன பெரிய கம்யூனிசம்ன்றீங்க, அதான் சோவியத் ரஷ்யா சுக்குநூறா உடஞ்சி போச்சு இல்லை அப்படின்வாரு. அப்போ உடனே கமல் கேட்பார், தாஜ்மஹால் உடஞ்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்கள் லவ் பண்ணுறதை நிறுத்திடுவீங்களான்னு. உடனே மாதவன் சொல்வார், அதை விடுங்க லவ்ன்றது ஒரு ஃபீலிங் அப்படின்வார். உடனே கமல் சொல்வார், கம்யூனிசமும் அப்படிதான், அது ஒரு ஃபீலிங் அப்படின்வார். தேட்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாப்ஸ் வரும். ஆனால் அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு, இந்த ஆளுக்கு கம்யூனிசத்தை பற்றியும் தெரியல, தெரிஞ்சு வச்சுக்கின்னு டுபாக் ரூட்டு எல்லாரையும் ஏமாத்தினுக்கிறார் கமல்ஹாசன் அப்படின்னு. ஃபீலிங் அப்படின்னா என்னங்க, அன்பு, பாசம், கோபம், துக்கம், இதெல்லாம் நம்ம ஃபீலிங்னு சொல்கிறோம். கம்யூனிசத்தை நீங்கள் ஃபீலிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பாசம், கோபம், துக்கம், வலி இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் மனுஷனுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் இருக்கு. அப்போ விலங்குகள் கிட்ட அந்த கம்யூனிசம்ன்ற ஃபீலிங் இருக்குதா? என்னைக்காவது தேனீக்கள்ல வேலைக்கார தேனீக்கள் ஈக்குவல் ஒர்க் ஈக்குவல் ஹனி அப்படின்னு கொடி பிடிச்சிருக்கா? அது என்ன நாங்கள் மட்டும் பிறந்ததுலேருந்து வேலையே செஞ்சுட்டு இருக்கணுமா? ராணி தேனி பாட்டுக்கு அங்கே இருப்பாங்களாம், ராஜா தேனி இங்கே இருப்பாராம், எங்கள் தலையெழுத்தா வேலை செஞ்சுக்கினே இருக்கணுன்றது. நாங்கள் ஊரெல்லாம் போயிட்டு தேடி பிடிச்சி தேனை கொண்டு வருவோம், அதையும் நாங்கள் சாப்பிட்றது கிடையாது, மனுஷ பையை இப்போ திருடிட்டு போயிடுறாங்க, நாங்கள் இதுக்கு இதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு எந்த வேலைக்கார தேனியாவது கேட்டிருக்கா? எறும்புகளில் பல கிளாசிஃபிகேஷன் இருக்குது, ஹையரார்கி இருக்குது. விலங்குகள் எடுத்துக்கோங்க, சிங்கம் அப்படின்னு எடுத்துக்கினாலே ஒரு குரூப்புக்கு ஒரு ஆண் சிங்கம் தான் தலைமை பதவியில் இருக்கும். மற்ற சிங்கங்கள்லாம் எண்ணியாது, என்ன நீ பெருசுன்றதுனால நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுட்ருக்கணுமா அப்படின்னு எதிர்த்து குரல் கொடுத்துருக்கா? முக்கியமாக அந்த பெண் சிங்கங்கள் தான் பெருசாக போயிட்டு வேட்டையாடி எடுத்துகிட்டு வருது. ஆனால் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் விநியோகஸ்த உரிமை அதே கமல்ஹாசன் தான். அது மட்டும் ஆண் சிங்கத்துக்கு, அவர் தின்னது போக தான் மற்றதெல்லாம் தின்னணுமா? இந்த ஆணாதிக்க சமுதாயம், இந்த முதலாளித்துவ ஆதிக்கம், இதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு கம்யூனிச ஃபீலிங்கோட எந்த விலங்குகளாவது சண்டை போட்டிருக்கா? ஸோ கம்யூனிசம் அப்படின்னா ஒரு ஃபீலிங் அப்படின்றது 1ஆம் நம்பர் டுபாக்கூர்.
கமல்ஹாசன் அவர்கள்கிட்டேருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ரைட். கம்யூனிசத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா 2 விஷயங்கள் சொல்லலாம். ஒன் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஒன். அடுத்தது ஒருத்தர்கிட்டேருந்து எந்த அளவுக்கு நீங்கள் அவருடைய திறமைகள் இருக்குதோ அதை உபயோகப்படுத்திக்கலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட வேலை வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் அவருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் கொடுக்க வேண்டும். இதை தான் சிம்பிளாக சொல்ல வேண்டியது. இந்த ஒன் ஃபார் ஆல் அப்படின்னா ஒருவர் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக, அந்த சமுதாயம் அப்படின்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்காக, இப்படித்தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆரம்பத்திலேருந்து அது இருந்த பிரச்சனைகள் என்னன்னா, இந்த கம்யூனிச சித்தாந்தம் அப்படின்றது யாரையும் கவுக்கிறதுக்காகவோ இல்லை நாடு நாசமாக போனோம், மக்கள் நாசமாக போனோன்றதுக்காகவோ இதை உருவாக்கலைங்க. அப்போ இருந்த ஏற்றத்தாழ்வுகள், வித்தியாசங்கள் அது காலங்காலமாக இருந்துட்டு தான் வருது. அண்ட் இந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது இயற்கையானது. இப்படித்தான் ஒரு சொசைட்டி இருக்க முடியும். அப்படி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஒரு நிலம் அப்படின்னு எடுத்துக்கினா அது சமதளமாக இருக்கும், சில இடங்களில் மேடாக இருக்கும், பள்ளமாக இருக்கும், மலை இருக்கும், பள்ளத்தாக்கு இருக்கும், ஆறு இருக்கும், ஏரி இருக்கும், குளம் குட்டை இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் அது இயற்கை, மனுஷன் வாழ முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த பூமியானது அப்படியே ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால், எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால், ஒன்று இந்த ஆறு, ஏரி, குளம், குட்டை, மலை அப்படின்றதெல்லாம் இருக்க முடியாது. ஆர் எல்லாமே கடலாகத்தான், தண்ணியாகத்தான் இருக்கும். மனுஷனால் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? ஸோ அந்த இயற்கையிலேயே இருப்பது தான் அந்த மேடு பள்ளங்கள், ஏற்றத்தாழ்வுகள், மலைகள், பள்ளத்தாக்குகள் அப்படின்றது. அதற்கு எதிரான சித்தாந்தமாக உருவாக்கப்பட்டது. காரணம், அந்த ஏற்றத்தாழ்வுகள் இந்த மனுஷ பயலாலையும் அப்படி புஷ் பண்ணப்படுகின்றது. அதனால தான் அதையெல்லாம் உடைக்கணுன்றதுக்காக உருவானது கம்யூனிச சித்தாந்தம். சோவியத் ரஷ்யா, பாரதியார் சொல்வார், ஆஹாவென்று எழுந்தது பார் யுக புரட்சி அப்படின்னு. அதில் நிறைய பாசிட்டிவும் இருக்கு, நிறைய நெகட்டிவும் இருக்குங்க. பாலா சொல்வார், ஏன்னா அவர் ரஷ்யாவில் படிக்க போனப்போ முதல்ல ரஷ்யன் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ரஷ்யன் ஹிஸ்டரி நிறைய அங்கே கற்றுக் கொடுப்பாங்க. அண்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் பாலா நிறைய ரஷ்ய ஹிஸ்டரி பற்றி சொல்வார். சொல்லப்போனால் அந்த புட்டின் டக்கர் கால்சனோட ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு இல்லையா, அதில் ரஷ்யன் ஹிஸ்டரியை பற்றி புட்டின் சுருக்கமாக சொன்னாலும் அழுத்தமாக, அது பல நூற்றாண்டுகள் அதனுடைய வரலாற்றை சொல்லியிருப்பார். அதெல்லாம் சர்வசாதாரணமாக பாலா சொல்வார். இந்த கம்யூனிச புரட்சி வந்த பிறகு ஓரளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கப்பட்டன. அதாவது எல்லாருமே ஏழைகள் ஆயிட்டாங்க. அண்ட் அந்த தொழில் புரட்சி, கல்வி புரட்சி அப்படின்றது நிஜமாகவே பெரிய அளவில் வந்ததுங்க. கல்வி அப்படின்றது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. மின்சாரம் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போனோம். ஏன்னா தொழில் புரட்சி வேணும், தொழில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் மின்சாரம் அப்போ ரொம்ப பெரிய தேவையாக இருந்தது. ஸோ இதெல்லாமும் கம்யூனிசத்துடைய பாசிட்டிவாக நம்ம பார்க்கணும். ஆனால் நெகட்டிவ் அப்படின்றது கம்யூனிச கொள்கைகள், அதில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய மனிதர்கள். நம்ம அந்த அனிமல் ஃபார்மில் பார்த்துருப்போம் இல்லையா, சுஸ்லோவ்னு ஒரு ஐடியாலாக இருந்தார். அவர் என்ன பண்ணாரா, ஒரு தடவை ஏதோ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு லேடி ஒரு பேரலில் பேர் வீட்லேயே தயார் பண்ணது அதை விற்கிறதுக்காக கொண்டு வராங்க. அப்போ அவர் கேட்டாரா, அம்மா அது ஃபுல்லாக இருக்கா? இப்போ தாங்க விற்கிறதுக்கு போகிறேன், ஃபுல்லாக தான் இருக்குது. இது எவ்வளோ ஒரு பேரல் அப்படின்ன உடனே அவங்க சொன்னாங்களா 200 ரூபிள் அப்படின்னாங்களாம். அப்படியா, சரி நான் உனக்கு 300 ரூபிள் கொடுக்குறேன், அப்படியே மொத்தமாக இனு குத்துரு அப்படின்னாராம். உடனே இந்த அம்மாவும் சரி அப்படின்ட்டு, நமக்கு என்ன வந்தது, அது துறை அதிகமாக காசு கொடுக்குறாருன்னு 300 ரூபாய் கொடுத்து அதை விற்றுட்டு போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணாராம், அந்த பேரலை திறந்து வச்சுக்கின்னு போகிற வரவங்களுக்கெல்லாம் வாங்க ஆளுக்கு ஒரு மக்கு பேர் ஃப்ரீ அப்படின்னாராம். பெரிய கூட்டம் கூடிடுச்சா. அது யாரோ ஒரு ஆளை வச்சு ஒரு எடுத்து ஊற்றுன்னு ஊற்றின்னு இருக்கிறார். இப்போ கேட்டாங்களா, என்னங்க நீங்கள் பாட்டுக்கு வரீங்க 200 ரூபாய் பேரை 300 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்ன உடனே, இல்லை எனக்கு அப்புறம் கம்யூனிசம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது, அதனால் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னாராம். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஐடியாலாக்ஸ் ஆஃப் அந்த சோவியத் ரஷ்யா டியூரிங் தட் பீரியட். இப்போ அங்கே எல்லாருக்கும் கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், அந்த அடிப்படை தேவைகள், முக்கியமாக இந்த உணவில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் வேலை கிடைக்க வேண்டும், எல்லாரும் வேலை செய்யணும் அப்படின்னெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்பவே பாடுபட்டார்கள். அதுக்கான பலனும் இருந்தது.
சிக்கல் எங்க அப்படின்னா, அகைன் இதுவும் பாலா தான் சொல்வாரு. ஏன்னா அவர் வந்து அந்த சோவியத் பீரியட்லயும் இருந்திருக்காரு. ஆஃப்டர் சோவியத் உடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது அந்த கேபிட்டலிசம் நோக்கி வந்த காலகட்டம் முழுசாவும் அவர் இருந்திருக்காரு. சோவியத் பீரியட்லலாம் மக்கள் கிட்ட வந்து ஒரு உணர்வு இருந்தது. அதாவது நம்ம நாட்டுக்காக, நம்ம சமுதாயத்துக்காக, எல்லாமே ஃபார் த சொசைட்டி அப்படின்னு. எல்லார்கிட்டையும் இருந்ததா? இதுதான் சிக்கல். அதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். அந்த காலகட்டத்தில் 5:30 மணி வரைக்கும் வேலை அப்படின்னு சொன்னா அலுவலகங்கள்ல இருக்கவங்க, ஏன்னா எல்லாமே வந்து அரசு நிறுவனங்கள் தானே, தனியார் அப்படின்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது இல்லையா? அவங்களாம் 5 மணிக்கே எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அப்படியே ரெடி ஆயிடுவாங்க. 5:15 மணிக்கு எழுந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கின்னு 5:30 மணி டக்குன்னு அங்கே கடிகாரம் வந்தவொடனே கிளம்பி வெளில போயிடுவாங்க. ஆனால் அந்த சோவியத் யூனியன் உடைந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து எல்லாமே வந்து தனியார் மயமாகின்றது அப்படின் போது இன்னைக்கு அந்த மாதிரி யாரும் கடிகாரத்தை பார்த்து 5:30 மணிக்கு எழுந்து போறது கிடையாது. அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இன்னைக்கு உனக்கு என்ன வேலை கொடுத்துக்குதோ அதை முடிச்சாகணும். பெண்டிங் வைக்க முடியாது, வைக்கக்கூடாது. இதுதான் இன்றைய சிச்சுவேஷன். இந்த வித்தியாசத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒரு அரசு நிறுவனத்துக்கு போங்க, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போங்க. உதாரணத்துக்கு நம்ம அரசு நிறுவனமான பிஎஸ்என்எல், அதில் போயிட்டு ஒரு சிம் கார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லுங்க, ப்ரூஃப் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஆதார் இருக்குது அப்படின்னா போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் மிஷின். அங்கே ஜெராக்ஸ் மிஷின் இருந்தாலும் அதிலலாம் எடுக்கக்கூடாது, ஒன்லி ஃபார் அஃபிஷியல் பர்பஸ். இதே நீங்கள் வந்து ஒரு தனியார் மொபைல் நிறுவனத்துக்கு போங்க, போயிட்டு இது மாதிரி சிம் கார்டு வாங்கணும். அப்படியா சார், ப்ரூஃப் வேணும் சார். இல்லைங்க, என்கிட்ட மொபைலில் சாஃப்ட் காப்பி தான் இருக்குது. அதனால என்ன சார், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சார், நாங்கள் அப்படியே ஒரு பிரிண்ட் எடுத்துக்கிறோம் சார், அதில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க சார். நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா உங்களை எப்படியாவது கஸ்டமர் ஆக்கிடணும் அப்படின்றதில் அவங்க குறியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டார்கெட்னு இருக்குது. அந்த சேல்ஸ் குறைஞ்சிதுன்னு சொன்னால் மேலே நறுக்குன்னு குட்டுவாங்க. அரசு நிறுவனங்களில் இந்த மாதிரி கிடையாது. அஃப்கோர்ஸ் இப்போ பிஎஸ்என்எல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. நான் சொல்கிறது வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி போனப்போ இப்படி தான். ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு பேப்பரில் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு பேப்பர் கொடுங்கன்னா அது வெளில போய் வாங்கிக்கோங்க, இப்படி தான் இருந்தது. ஆனால் இங்கே அரசு நிறுவனங்கள் என்னென்னா அந்த டார்கெட்ன்றது கிடையாது, சேல்ஸ் ப்ரெஷர் கிடையாது. அந்த ரெவென்யூ வந்தாலும் வராட்டாலும் உங்களுக்கான சம்பளம் வந்துவிடும். இப்போ அப்படியே நேராக கம்யூனிசத்துக்கு வாங்க. அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். விலங்குகளில் கூட அது இருக்கின்றது. காக்கா மட்டும்தான் ஒரு எக்ஸப்ஷன் சொல்லலாம். காகம் கரவா கரைந்துண்ணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஏதாவது உணவை பார்த்துடுச்சு அப்படின்னு சொன்னால் ரகசியமாக போய் தின்ட்டு வராது காக்கா. கான்னு கத்தி மற்ற காக்காய்களை எல்லாம் கூப்பிட்டு அதுக்கப்புறமா தான் அது சாப்பிடும். அதுக்கு நண்பர் ஒருத்தர் சொன்னார், அது வேற ஒன்றும் இல்லைன்னு, அதுக்கு மெர்சல். தனியாக சாப்பிட்டா எவனாவது கல்லை தச்சிட்டா என்ன பண்ணுறது, அதனால கும்பலாக வந்துட்டோம்னா தெர் இஸ் சேஃப்டி இன் நம்பர்ஸ். அதுக்காக சோக்கா குரல் குத்து 10 பேரை சேர்த்துக்குது அந்த காக்கா அப்படின்னு தமாஷா சொல்வார். இப்போ 2 பேர் பள்ளி பருவத்திலிருந்து நெருங்கிய நண்பர்கள்னு வச்சுப்போம். ஒருத்தன் வந்து நல்லா படிக்கிறான், அவன் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகிட்டான். இன்னொருத்தனுக்கு வந்து அந்த அளவுக்கு படிப்பு வரலை, அதனால வந்து ஒரு பிளம்பர் ஆகிட்டான். இப்போ இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின்படி நீ நல்லா படிச்சுக்கிற, இன்ஜினியர் ஆகிட்டா, ரைட்டு உன்னை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போடு, ஒரு இன்ஜினியருக்கான வேலையை கொடு. இவன் சரியாக படிக்கல, அதனால நீங்கள் பிளம்பர் ஆகிட்டீங்க, அதனால அவன் பிளம்பர் வேலையை கொடு. ஆனால் அந்த பேசிக் நெசசிட்டிஸ் அப்படின்னு வரும்போது வீடு வேணுமா, 2 பேர்த்துக்கும் அரசாங்கம் வீடு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு பசங்க இருக்கா, அதுக்கெல்லாம் வந்து கல்வி இலவசமாக கொடுக்கணும், மருத்துவம் இலவசமாக கொடுக்கணும். அந்த உணவு அதுவும் வந்து பிரச்சனை இல்லாமல் கிடைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் இருக்கணும். இப்படியெல்லாம் பார்க்கும்போது அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சல்லிப்பைய சென்ஸ் கொஞ்சம் தலை தூக்கும். என்னப்பா, நான் கஷ்டப்பட்டு படித்து ராத்திரியெல்லாம் கண்முழிச்சு இப்படி என்ஜினியர் ஆகி இவ்வளோ பொறுப்போட வேலை பார்த்துன்னுக்கிறேன், எனக்கும் தேவையானதெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துருது. அவன் படிக்கிற காலத்தில் வந்து ஃபுட்பால் ஆடிக்கின்னு இல்லை கோலி கில்லி நம்பூர் மாதிரி விளையாடிக்கின்னு சுற்றின்னு தான், அதனால பெருசாக படிப்பு வரல, இப்போ பிளம்பராக வேலை பார்த்துனுக்கிறேன். அவனுக்கும் தேவையானதெல்லாம் அந்த கவர்மெண்ட் கொடுக்குது. நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன், இவங்களுக்கு இந்த எண்ணம் வந்தால் கூட இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படின்றது அடிபட்டு போயிடும். அடுத்தது, நீங்கள் என்னதான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்க, இல்லை நீங்கள் பார்க்குற வேலையிலேயே ஒரு முன்னேற்றம் கொண்டு வரீங்க அப்படின்னாலும் அது பாருங்க, உங்கள் தேவை என்ன, அதுக்கு மேலே கொஞ்சம் இவ்வளோதான் நீங்கள் என்ஜினியராக இருந்தால் கொடுக்க முடியுமே தவிர, ஆஹா இவர் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாருப்பா,
இவர் அப்படியே வந்து அள்ளி கொடுங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த இன்னோவேஷன் அப்படின்றதுக்கு பெரிய அளவில் பிரதிபலன் கிடையாது கம்யூனிச சித்தாந்தம் உடைய நாடுகளில். ஏன்னா நீங்கள் வந்து சொசைட்டிக்காக பண்ணுறீங்க. இந்த சொசைட்டி தான் உங்களுக்கு வந்து இலவசமாக கல்வி கொடுத்தது, மருத்துவம் கொடுத்துட்டு இருக்குது, இருக்க இடம் கொடுக்குது, உணவுக்கு ஏற்பாடு பண்ணுது. அப்போ இது உங்கள் கடமை. எல்லாமே கடமையாக போயிடுச்சு. அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா கடனளவேன்னு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் சிக்கல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்படி கஷ்டப்பட்டு படித்து வரவங்க ஒரு பக்கம் கட்சியில் போய் உக்காந்துப்பாங்க. அவங்க உக்காந்தீங்கன்னாங்கன்னா அதை நம்ம பார்த்தோமே, அந்த பன்றிகள் மாதிரி அவங்களுக்கு இருக்கின்ற அந்த சலுகைகள் அப்படின்றதெல்லாம் எனார்மஸ். அவங்களெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அண்டு அப்பாரட்சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழில் நிறுவனங்களாகட்டும் எல்லா இடங்கள்லையும் கட்சியுடைய ஆள் ஒருத்தர் இருப்பார். சொந்த மக்கள் மேலேயே சந்தேகம். எதுக்காக சந்தேகம்? இப்போதான் இந்த அடிப்படை கேள்வி வர வேண்டும். ஏங்க, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்து நாட்டில் எல்லா மக்களுக்கும் தேவையானதெல்லாம் கொடுக்குது. கல்வி, வேலைவாய்ப்பு, அதுக்கப்புறம் மருத்துவ வசதி, தங்க இடம், சாப்பாடு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்லும்போது அப்போ மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். நாட்டுக்கு எதிராக யோசிக்கவே கூடாது. இந்த நாட்டை விட்டு போனோம் அப்படின்னு யாருமே திங்க் பண்ணக்கூடாது. சொல்லப்போனால் மற்ற நாடுகளில் இருக்கவங்கெல்லாம் ஐயோ நாங்களும் வந்து சோவியத் ரஷ்யாவுக்கு வரோம் அப்படின்னு வரிசையில் காத்துட்டு இருக்கணும். ஆனால் என்ன நடக்குது? இங்கே இருக்கவங்கெல்லாம் வெளில போய் நிற்கிறாங்க, ரகசியமாக தப்பிச்சு ஓடுறாங்க. டிஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க. சான்ஸ் கிடைச்சதுன்னா கபால்னு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு. இங்கே நல்லா இருக்குதுன்னா ஏன் அவன் அங்கே போகிறான்? அமெரிக்காலேருந்து யாராவது ரஷ்யாவுக்கு வந்து தப்பிச்சு ஓடினாங்க, வெரி ஃபியூ. அதெல்லாம் வந்து அந்த டபுள் ஏஜென்ட் ஆர் ஸ்பை அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அமெரிக்காவில் இருக்கவங்களாம் ஐயோ நாங்கள் எப்படியாவது தப்பிச்சு சோவியத் ரஷ்யாவுக்கு போயிடுறோம்னு என்றைக்குமே நினச்சது கிடையாது. அமெரிக்க அரசாங்கம் என்றைக்குமே அவங்களுடைய அதிகாரிகளையோ சிட்டிசன்ஸையோ இவன் என்ன ரஷ்யாவுக்கு விசா அப்ளை பண்ணிக்கிறான், சோவியத் ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போயிடுவானோ அப்படின்லாம் பண்ணது கிடையாது. நம்மளுடைய அந்த அம்பாசிடர்ஸ் இந்த மாதிரி ஆளுங்க அவங்க வந்து அந்த பக்கம் போயிடுவாங்களோ அப்படின்னு அவங்க பயப்பட்டது கிடையாது. சோவியத் ரஷ்யா பயந்துட்டு இருந்தாங்க. மக்கள்ல ஒத்துரு யார் யாரை காமிச்சு கொடுப்பான்னு தெரியாது. அப்போ நீங்க அந்த கம்யூனிசம் வந்து சுபிட்சத்தை கொடுத்திருக்கின்றது அப்படின்றது டுபாக்கூர்னு தெரியுது இல்லையா? கமலஹாசன் டயலாக் மாதிரி. என்ன வேலை செஞ்சாலும் இவ்வளவுதான் சம்பளம், வேலை செய்யாமையே டுபாக்கூர் விட்டாலும் இவ்வளவுதான் சம்பளம் அப்படின்னா எத்தனை பேர் வேலை செய்வோம் நம்ம? ஏன்னா மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள ஊடு இருக்கிறது, அர்த்தவனை ஏமாத்துறது. இந்த விலங்குகளுக்கு அது கிடையாது. அதனால தான் வந்து அங்கே கம்யூனிசமும் இல்லை, இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷனும் இல்லை. மனுஷனுக்குள்ள அது இருக்குது. ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்யணும். என்னப்பா 99 பேர் செஞ்சுட்டு போகிறாங்க, நான் ஒருத்தன் செய்யாததுனால இதுவாகிட போதா அப்படின்ட்டு ஒருத்தன் ஆரம்பிச்சான்னா டக்குன்னு ஒரு பீரியட் ஆஃப் டைம் 50 பேர் வேலை செய்யாமல் இருப்பான். இன்னைக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம், இதை பற்றி ஏராளமான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விவசாயிகள் இதில் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நான் வந்து வயலுக்கு வேலைக்கு வந்தால் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கூலி வாங்கணும், அதுக்கு நான் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிடுறேன். இந்த விவசாயிகள் போராட்டத்தும் போது இது ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் இந்த விவசாயத்துக்கு நீங்கள் அமுச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுந்தது. இப்படி மனுஷங்களால் ஆப்ரேட் பண்ணுகின்ற ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இட்ஸ் பவுண்ட் டு ஃபெயில். அதுதான் நடந்தது. அந்த ஒரு டைப் ஆஃப் பீப்புள், அந்த கட்சி நிர்வாகிகள், ஆல் ஆர் ஈக்குவல் பட் சம் ஆர் மோர் ஈக்குவல்னு சொல்லுவாங்க சோவியத் ரஷ்யாவில். அப்போ அவங்களுக்கு மட்டும் எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. அவங்க வந்து எக்ஸ்ட்ரா சலுகைகளை அனுபவிக்கலாம். ஏன்னா அவங்க தான் வந்து நாட்டுக்காக சிந்திக்கின்றார்கள். நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அப்போவே அந்த வித்தியாசம் வந்துடுது இல்லையா? அதுதான் சொல்றது மனுஷ பையனுடைய அது சல்லித்தனம் அப்படின்னு. அதனால அந்த கம்யூனிசம் நாசமா போவதை யாராலும் தடுக்க முடியாது. என்ன ஒண்ணு அந்த அந்த மனுஷனுடைய அந்த செல்ஃபிஷ்னஸ் அதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நீங்க வந்து எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதுக்கான இன்சென்டிவ் பலன் இதெல்லாம் கிடைக்கும். அப்படி கொண்டு வந்திருந்தோம்னா, ஆனால் என்ன யோசிக்கிறாங்க, அப்படி இல்லைங்க, வித்தியாசமே இருக்கக்கூடாது, வித்தியாசம் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த ஒரு அடிப்படை இயற்கையை மீறின ஒரு சித்தாந்தம் அப்படின்றதுனால தான் கம்யூனிசம் எல்லா இடங்களிலும் அழிந்து போய்விட்டது. இருக்கிற ஒரு சில இடங்கள்லையும் வந்து முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது. விரைவிலேயே அது வந்து துடை தெரியப்படும். சரி சார், அப்போ கேபிட்டலிசம் அது வந்து அவ்வளோ வசந்ததா அப்படின்னா,
அதுவும் ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சதில்லை. அதுவும் இந்த மாதிரி மனுஷங்களால் ஆப்ரேட் பண்ணப்படுவதால் ஒரு மோசமான சித்தாந்தமாகத்தான் இப்போ போய் கொண்டிருக்கின்றது. அது எப்போ உடையும் அப்படின்னு இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் அது மட்டும் அப்படியே மக்களை உயர்த்தி கொண்டு போகும், நாடுகளை உயர்த்தி கொண்டு போகும் அப்படின்னுலாம் யாரும் கதை அளக்க முடியாது. அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.